மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றார். அவனை கேட்கிற அன்பான தெய்வ ஜனமே, இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். அவர்கள் பூரண சமாதானத்துடன் இருப்பார்கள் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமாம், அவரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் எழும்புகின்ற கட்டடமாக அசையாமலும் தளராமலும் நீங்கள் இருங்கள் என்ற வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அவன கண்பான தேவ ஜனமே, எப்பத்தம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமலும் கலங்கினாலும் மனம் முறியாமலும் ஒருபோது நீங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். பாவியான ஸ்திரீ அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டது நிமித்தமாக அவளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவள் வரும்போது வேதனையோடு வந்தாலும் கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு சென்றாள். சமாதானத்தோடு போ மகளே என்று ஆண்டவர் அனுப்பினார். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, 2 பேர் ஆண்டவரை விருந்துக்கு அழைத்திருந்த போதிலும் மார்த்தாள் அவள் சமையல் செய்கிறதிலே ருசியுள்ள பதார்த்தங்களை செய்து இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும், அவரிடத்திலே நற்பெயரை வாங்க வேண்டும் என்கிறதிலே சிந்தை உள்ளவளாய் இருந்தாள். ஆனால் மரியாளோ அவர் வீட்டிற்குள்ளே பிரவேசித்த நேரம் முதற்கொண்டு அவருடைய பாதபடியிலே அமர்ந்து அவரையே பற்றிக் கொண்டாள். அவரோடு பேசுகிறதிலே, அவருடைய வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருப்பதிலே அவள் சிந்தையை செலுத்தினாள். ஆண்டவர் அந்த மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றை. மரியாளோ தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் அவரிடத்திலே நல்ல பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வார்த்தைகள் சொல்லுகிறது. பாகால் பேயோரை அந்நிய தெய்வங்களை பற்றிக் கொண்டவர்கள் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய தயவு, அவருடைய கிருபை,
அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் நாம் பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள். அப்படி நம்பி இருக்கிறவர்கள் பூர்ண சமாதானத்துடன் இருப்பார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபப்பட்டோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் உம்மையில் நம்பிக்கையாய் இருக்கிறபடியா நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. சத்தியத்தை அறிந்த நாங்கள் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறேன், உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனை வந்தால், எப்பேற்பட்ட போராட்ட வேளையிலும் நாங்களை விடாமல் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க எங்களுக்கு புதிய கிருபையை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே கொரோனா காலத்திலே அழிந்து போயிருக்கிறார்கள், மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் எங்களை நீர் மட்டும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரே. உறுதியாய் பற்றிக் கொண்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் உறுதியாய் நீர் காத்துக் கொண்டு வந்திருக்கிறீரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் உள்ள நாட்களிலும் நாங்கள் உம்மை பற்றிக் கொள்ளவும் அது நிமித்தமாக நாங்கள் தீர்காயுசுடன் காணப்படவும் உடைய நாட்கள் நீடித்திருக்கவும் உடைய திரைப்பட்டுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படவும் எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா. விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.